இப்போ நீங்க பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கேயோ பாலஸ்தீனத்திலேயோ இல்லை உக்ரைன்லயோ நடந்த விஷயங்கள் கிடையாது. பங்களாதேஷ்ல தங்களோட உரிமைக்காக போறான்னா அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் மேல அந்த நாட்டோட கவர்மெண்ட்டே நடத்தின கொடூர தாக்குதலை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டே அந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஏன் இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை எதிர்த்து போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்தை அடக்கும் விதமா வன்முறையை கையில் எடுத்து அந்த நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸை அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலுக்கு உட்படுத்தியிருக்காங்க அந்த நாட்டோட கவர்மெண்ட். இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய பேசாமே இருக்கு. இவ்வளோ பெருசாக நடந்த வன்முறையில் 32 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அப்படி என்ன சட்டத்தை எதிர்த்து தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராடினாங்க? ஏன் அந்த நாட்டோட கவர்மெண்ட் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸே இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ப்ராப்ளம்லாம் முதல்ல எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜூன் 5ஆம் தேதி பங்களாதேஷோட ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் ரோட்டில் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கோட்டா சிஸ்டத்தை எடுத்து போராடுற அளவுக்கு அந்த கோட்டா சிஸ்டம் அப்படி என்ன இன்ஜஸ்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பங்களாதேஷோட கோட்டா சிஸ்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் 30% இடஒதுக்கீடுன்றது பங்களாதேஷோட சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தியாகிகளுக்கும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவங்களோட பேரம்பேத்தி அவங்களோட வாரிசுகளுக்குமே இருக்குது. மீதி 10% பின்தங்கிய வகுப்புகளுக்கும் 10% இடஒதுக்கீடு பெண்களுக்கும் 5% மைனாரிட்டி பீப்புள்ஸுக்கும் 1% பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கும் இருக்குது. பாக்கி 44% ஆஃப் த இடஒதுக்கீடு மற்ற சில வகுப்புகளுக்கு மற்ற சாதாரண பொதுமக்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, பங்களாதேஷோட மொத்த மக்கள் தொகையை 17 கோடி தான். இந்த 17 கோடி பேரில் வெறும் 5% பேர் தான் இந்த 55% இடஒதுக்கீடு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த 55% இடஒதுக்கீட்டுக்கு வராங்க. பாக்கி 95% மக்கள் சாதாரண பொதுமக்கள். இப்போ இந்த கோட்டா சிஸ்டத்தில் என்ன இன்ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வெறும் 5% மக்களுக்கு 55% இடஒதுக்கீடுன்றது போயிடுது. பாக்கி இருக்கக்கூடிய 45% இடஒதுக்கீடுகள் தான் மீதி இருக்கக்கூடிய 95% நாட்டு மக்களுக்குமே கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அன்ஈக்குவலைஸ்டான கோட்டா சிஸ்டத்தினால பங்களாதேஷில் 40% யூத்ஸ் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோட்டா சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டம்ன்றது இது முதல் டைம் இல்லை. 2018 இந்த கோட்டா சிஸ்டம் அன்ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போராடினதுனால அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராக அப்போ இருந்த ஷேக் ஹசீனா அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க. பங்களாதேஷ்க்கு 1971 வருஷம் தான் பாகிஸ்தான் கிட்டேருந்து விடுதலை கிடைக்குது. நம்ம இந்தியா தான் பாகிஸ்தான் கூட எதிர்த்து போரிட்டு பங்களாதேஷ்க்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. 1972 கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோட்டா சிஸ்டம். அப்போ இருந்து இதே கோட்டா சிஸ்டம் தான் பங்களாதேஷில் ஃபாலோ பண்ணப்படுது. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பதவியிலையாக இருக்கட்டும், உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அதிகாரிகள்ன்றவங்க இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 30% இடஒதுக்கீட்டில் வந்தவங்களாக மட்டும்தான் இருக்காங்களே தவிர தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகள்ன்றவங்க யாருமே இல்லை. மெரிட்டில் பாஸ் ஆகி நல்ல தகுதியோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடஒதுக்கீடு மூலிமா வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டு இருக்கணும். எந்த விதமான தகுதியுமே இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட வாரிசு அப்படின்ற காரணத்தினாலேயே அரசு பதவிக்கு வந்த அதிகாரிகளும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஆளுங்க இருக்கிறதுனால கவர்மெண்ட் எப்படி கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த கோட்டா சிஸ்டத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் தான் மாணவர்கள் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி பங்களாதேஷோட ஹைகோர்ட் இந்த கோட்டா சிஸ்டத்தை ரத்து பண்ணது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இனிமே பழைய கோட்டா சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டும் அறிவிக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கடந்த 3 வாரமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அமைதியான முறையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அமைதியான முறையில் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் எப்போ கலவரமாக வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடியவங்க ஷேக் ஹசீனா அவங்களோட கட்சி தான் அவாமி லீக் பார்ட்டின்னு சொல்லப்படுறது. அந்த கட்சிக்கு சாத்ரா லீக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் விங்ன்றது இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் விங்கில் பல ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முன்னாடி போய் நின்று அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க வேண்டியதுதான் இந்த சாத்ரா லீகோட முக்கியமான வேலை. ஸோ கடந்த புதன்கிழமை ஹசீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சாத்ரா லீக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் சில பேரை அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக போன அந்த ஆக்டிவிஸ்ட் சில பேர் அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டூடெண்ட்டோட போராட்டம்ன்றது கலவரமாக வெடிக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக பங்களாதேஷோட ஆர்மியையும்
போலீஸ் ஃபோர்ஸையும் தலைநகரமான டாக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஹசீனா. இருந்தாலும் மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மாணவர்களை தடுக்க முடியாத போலீஸ் அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அமைதியான முறையில நாங்க மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த போலீஸே, அந்த மிலிட்ரியே அந்த ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறதும், அவங்க மண்டையை உடைக்கிறதும், ரத்த காயங்கள் ஏற்படுத்துறதுமா பயங்கரமான கலவரங்களை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை அதிகமாக ஹார்ம்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் கோபமான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அந்த போலீஸையே திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கோபமான போலீஸாக இருக்கட்டும், அந்த நாட்டோட ஆர்மியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் மேலே துப்பாக்கி சூடுன்றதை நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடில் கடந்த வியாழக்கிழமை மட்டுமே 32 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலவரத்தில் இருந்த பெண் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக மாணவின்றவங்க கதறி அழுகிற வீடியோலாம் நம்ம பார்த்தா நமக்கே மனசெல்லாம் பதபதக்கும். இந்த மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் அந்த நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிராக நடந்துகிட்டு வருது. இப்பவும் அந்த கலவரம்ன்றது நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாம் இங்க சும்மா உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டுல மொத்த நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, அவங்களோட உரிமையை வாங்கறதுக்காக. அமைதியான முறையில் ஆரம்பிச்ச போராட்டம்ன்றது இப்போ ஒரு போரா வெடிச்சிருக்கு. பிகாஸ் போர்ல தான் எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தமா இருக்கும், எங்க பார்த்தாலும் ஒரே அழுக சத்தமா இருக்கும். காப்பாற்ற வந்த போலீஸும் ராணுவ வீரர்களுமே அந்த காப்பாற்ற வந்த பெண்களை பிடிச்சி ரேப் பண்ற சம்பவங்கள் எல்லாம் போர்ல தான் நடக்கும். இப்போ பங்களாதேஷ்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அந்த நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸும் சும்மா இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்றத பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பங்களாதேஷோட போலீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொளுத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்காவோட சேனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டேட் டெலிவிஷன், அந்த டெலிவிஷன் ஆஃபீஸை எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட முக்கியமான வெப்சைட்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸோட வெப்சைட்டையும் பிரைம் மினிஸ்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹேக் பண்ணப்பட்ட பிரைம் மினிஸ்டரோட வெப்சைட்டுக்கு ஸ்டூடெண்ட் பக்கத்துல இருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ளீஸ் ஸ்டாப் கில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் நாட் அ ப்ரொட்டஸ்ட் எனிமோர், இட் இஸ் எ வார் நவ் அப்படின்னு சொல்லிட்டு. பங்களாதேஷ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாட்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்போ ஒரு நாட்டில் அந்த நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள்ன்றது மறுக்கப்படுதோ, அவனுக்கான உரிமைகள்ன்றது பறிக்கப்படுதோ, அப்போ அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போல அந்த நாடு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் இப்போ பங்களாதேஷும் அதோட அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ், கூடிய சீக்கிரமாகவே பங்களாதேஷ்ன்றது அழிய போகுது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வன்மமாக இருக்குது. தன்னோட உரிமைக்காக போராடின ஸ்டூடெண்ட்ஸை கொத்து கொத்தாக கொண்டுட்டு இருக்காங்க. அங்கங்கே பெண் குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. கருணையே இல்லாமல் 10-15 போலீஸ் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறாங்க. 10வது படிக்கக்கூடிய ஒரு பையனை அநியாயமாக கொண்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் பங்களாதேஷி ஸ்டூடெண்ட்ஸ், வி ஸ்டாண்ட் வித் பங்களாதேஷி ஸ்டூடெண்ட்ஸ்.